Hi friends, welcome to Bike Repairs Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ Honda Shine. இந்த வண்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நண்பரோட ஷாப்லேருந்து வந்திருக்கு. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னா, இப்போ நம்ம கீ ஆன் பண்ணுறோம், பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஹாரன் இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மோட்ரு வந்து ரன் ஆகலை. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம ஃபியூல் ஹோஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இப்போ ஃபியூல் வந்து மோட்ரு வந்து ரன் ஆகி ஃபியூல் வெளியில் வரல. இந்த பைப் வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு கீ ஆன் பண்ணோடனே பெட்ரோல் வந்து வெளியில் வரணும். இந்த வண்டியில் வரல. இதுதான் இந்த வண்டியோட பிரச்சனை. இதுக்கு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேட்ரி செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபியூல் பம்ப் வந்து இங்கே லைன் வந்து கப்ளர் இங்கே இருக்குது. இந்த கப்ளருக்கு வர டிசி லைன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம லைனை செக் பண்ணுறதுக்காக டேங்க்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி வோல்ட்டு செக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பேட்ரி வோல்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதனுடைய மைனஸ் லைனை செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும், க்ரீன் லைட் வந்து கரெக்டாக எரியுது, மைனஸும் கரெக்டாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் வந்து செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ப்ளஸ் லைனை செக் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தெளிவாக பார்க்குறதுக்காக மல்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் லைனு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணும்போது இசிஎம்லேருந்து 3 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஃபியூல் பம்புக்கு வந்து லைன் வரணும். இப்போ நம்ம கீ ஆன் பண்ணுற பாருங்கள், பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் கீ ஆன் பண்ணுறோம். இதோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து டிசி லைன் வந்து கரெக்டாக வரல. அதாவது இசிஎம்லேருந்து 3 வோல்ட் வந்து நமக்கு ஃபியூல் பம்புக்கு வரணும், அந்த வோல்டேஜ் வரல. இப்போ அது என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபால்ட் வந்து அட்டன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 வயர் வந்து இங்கே கட்டாக இருந்தது. இதை நம்ம வயர்லாம் வந்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்குள்ளே வந்து ரெஸ்ட் ஆகி கட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபியூல் பம்பு ஒயரில் வந்து ஒரு குண்டூசி சொருகி லைனை செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் கீ ஆன் பண்ணுற பாருங்கள், 3 வோல்ட்டு கரெக்டாக வரும். 2.99 காமிக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டில் வந்து வோல்டேஜ் வந்து கட் ஆகிடும். ஏன்னு பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம கீயை வந்து சாதாரணமாக ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 வோல்ட் வந்து ஒரு 5 செகண்டில் கட் ஆகிடும். இப்போ நான் திரும்பி கீ ஆன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபால்ட் வந்து சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூல் பம்பு வந்து டேங்க்கெலாம் மாட்டிட்டு ஃபியூல் பம்பு லைனை கொடுத்துட்டு பெட்ரோல் எப்படி வருதுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேங்க்கெலாம் மாட்டிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிருக்குறோம். இப்போ நம்ம கீ ஆன் பண்ணி பம்பு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். கீ ஆன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் வந்து நல்லா ஃப்ரீயாக வருது.
ஏற்கனவே வந்து இந்த பெட்ரோல் வராத இந்த வண்டியில் பிரச்சனை. ஓகே, பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வர்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இந்த இன்ஜெக்டருக்கு போகிற லைனை வந்து கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு இருக்கும். இந்த நம்ம வந்து பம்பில் சொருவிட்டு இந்த கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மோட்ரு வந்து நல்லாவே வந்து இப்போ ரன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம்.